அஸ்வின் இந்திய அணி தேர்வை கழுவி ஊற்றி இருக்கிறார். நேரடியாகவே இதுகுறித்து அவர் தன்னுடைய விமர்சனத்தையும் கூறியிருக்கிறார். இந்திய அணியில் 3 முதல் 4 சுழல் பந்துவீச்சாளர்களை கொண்டு செல்வதை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றும். ஆனால் 5 சுழல் பந்துவீச்சாளர்களை கொண்டு செல்வதை எதற்காக என்று தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் பேசியிருக்கிறார். மேலும் துபாய் மைதானம் சுழல் பந்துவீச்சுக்கு ஒத்துழைக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வியையும் கேட்டிருக்கிறார். ஏனென்றால் துபாயை பொறுத்தவரையில் சுழல் பந்துவீச்சுக்கு சாதகமான மைதானம் கிடையாது. இந்திய அணி நிர்வாகத்தின் திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால், எங்களுடைய பிளேயிங் 11இல் ஜடேஜா மற்றும் அக்சர் படேல் இருவரும் இருப்பார்கள். எங்களுக்கு நம்பர் 8 வரையில் பேட்டிங் நீளம் தேவைப்படுகிறது. இதுவே எங்களின் திட்டம் ஏவாக இருக்கிறது. எனவே இந்த 2 வீரர்களில் யாராவது விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டால், அந்த இடத்தில் விளையாடுவதற்கு இன்னொரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் தேவை என்று கருதுகிறார்கள். இதன் காரணமாகவே யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜெய்ஸ்வாலை வெளியே தள்ளிவிட்டு வாஷிங்டன் சுந்தரை உள்ளே வைத்து கொண்டே வருண் சக்கரவர்த்தியை தேர்வு செய்து இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே வருண் சக்கரவர்த்தி தேர்வு பற்றி பேசியிருக்கும் பொழுது பும்ரா இல்லாத நிலையில் பல வீரர்களால் விளையாடி பழக்கப்படாத மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டுகளுக்காக தேவைப்படுவார். அதுதான் அவரை சாம்பியன்ஸ் டிராபி அணியில் இணைப்பதற்கான ஒரே காரணமாக இருக்கும் என்று சொல்லி இருப்பேன். கம்பீரும் இதையே இன்று சொல்லி இருக்கிறார். ஒன்று வருண் சக்கரவர்த்தியை குல்தீப் யாதவுக்கு மாற்றாக ஓரிரு போட்டிகள் தாண்டி விளையாட வைக்கலாம். இல்லையென்றால் அவருடன் சேர்ந்தே விளையாட வைக்கலாம். அதாவது அதிரடியான பவுலிங் யூனிட்டை அமைத்து ஜடேஜா அல்லது அக்சரை வெளியே வைக்க நினைக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன். ஏனென்றால் முதல் 2 போட்டியில் ஏதாவது ஒரு போட்டியை தோற்கும் பட்சத்தில் பவுலிங் யூனிட்டை பலப்படுத்துவதற்காக இப்படியான முடிவுக்கும் வரவேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். எனவேதான் தங்களுக்கு தேவையான எல்லா வீரர்களையும் 15 பேர் கொண்ட அணியில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று 5 சுழல் பந்துவீச்சாளர்களையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை 3 வேகப்பந்துவீச்சாளர்களை வைத்து விளையாட வேண்டும் என்றாலும் இருக்கின்ற 3 பேரையுமே பிளேயிங் 11இல் வைத்துக் கொள்வார்கள். எல்லா ஆயுதங்களையும் மிச்ச மீதியின்றி எடுத்துச் செல்கிறார்கள். போட்டியின் வெற்றியை டாஸ் தீர்மானிக்கும் துபாயில் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம்.